என்னது இது? காலங்கத்தால எடாகூடமான சவுண்டு கேக்குது. ஓ, மேட்ரு ஓடுதா? இல்ல, சின்ன சிறுச்சுகள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன? சுந்தரி, என்னடி ஆச்சு? இடுப்பு பிடிச்சிருச்சுங்க. ஏண்டி, எப்ப பார்த்தா அந்த டிவி முன்னாடி 24 மணி நேரம் உட்காந்து என்னடி ஆகும்? ஒரே மாதிரி உட்காந்து டிவி பாக்குறது இப்ப இடுப்பு பூச்சிச்சு அது பூச்சிச்சுன்றது. சுளுக்கு பிடிச்சது முக்கியமா, நான் டிவி பாக்குறது உனக்கு முக்கியமா? ஏண்டி, இடுப்பு பிடிச்சிச்சு, நானே வேதனையில இருக்கேன். யாராவது வைத்தியம் பாக்குறவங்களை கூட்டிட்டு வந்து பாரு. இந்த இடத்துக்கிட்ட அப்படி யாரு இருக்கா? சரி, யாரா இருக்கா பாத்துட்டு வரேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் போனே டிவி தான் முக்கியம் போய் உட்காந்துட போறேன். தெரியாம இந்த மனுஷன் வேற. அண்ணா குமரசன, அண்ணா கொஞ்சம் வாங்க. மேட்ரு ஓடி இருக்கும்போது நம்மள எதுக்கு கூப்பிடுறியா? அண்ணா உள்ள வாங்க. நான் தம்பி நல்ல மூட்ல இருக்கும்போது என்னை கூப்பிட்டுருக்கீங்க? நல்ல மூடா? என்ன சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியுமியா. இல்ல, மெட்ரு தானே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இளஞ்சொடிகள், காதல் பறவைகள் கொஞ்சிக்கிட்டு இருப்பீல, இப்போதைக்கு என்னை கூப்பிட்ட? அண்ணா குமரசன, நீங்க வேற ஏன வாயில ஏதாவது வந்துட போகுது. நீங்க என்னத்தை கேட்டு வந்து இப்படி சொல்றீங்களோ? என் பொண்டாட்டிக்கு சுளுக்கு பட்டுருச்சுண்ணே. சுளுக்கு எடுக்கிறதுக்கு கை வைத்து தெரிஞ்ச யாரும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னை பார்த்து இப்படி கேக்குறீங்க? அது என்கிட்டயே கை வைத்தியம் தெரிஞ்சாலும் ஏன்டே கேக்குறீங்க? குமரசன் உங்களுக்கு கொத்தனாராத்தானே உங்களுக்கு தெரியும். அண்ணா, நான் சுருக்கெடுக்கல ரொம்ப ஃபேமஸ்னா. ஏன்னா என்னென்ன சொல்றீங்க? உங்களை எனக்கு கொத்தனாரா தானே தெரியும், சுளுக்கெடுப்புன்றீங்க? இந்த கொத்தனார் குமரசனா ஊருக்கே தெரியும். சுளுக்கெடுக்கிற ஃபேமஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குமரசன் பேர் தான் குழந்தை கூட சொல்லும். ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த குமரசன் நீங்க தானா? இது தெரியாம போச்சு. எப்படிண்ணே சுளுக்கெடுக்கிறதெல்லாம் கத்துட்டு இருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. கொத்தனார் வேலை ஆகுறப்ப கட்டாளத்துல சித்தாளுக்கு அங்கங்க புடிச்சுக்கிறோம். திடீர்னு இடுப்புல பிடிக்கும், திடீர்னு முழங்கால பிடிக்கும். அப்ப நான் தான் சுளுக்க நல்லா பிடிச்சு உருவேன். அப்படி கத்துக்கிட்டதான் இந்த தொழில. நல்லா மட்டும் இல்ல, இந்த ஜில்லா முழுக்க இந்த குமரசன் பேர் இருக்க. ஆமாண்ணே, நான் கேள்விப்பட்டேன். இந்த செல்லாய் கேள்விக்கு நீங்க தான் சுளுக்கெடுத்தீங்களோ? தெரிஞ்சு போச்சா? அட ஆமாயா அண்ணே, இது தெரியாம நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேண்ணே. அண்ணே, முதல்ல என் பொண்டாட்டிக்கு சுளுக்கெடுத்து விடுங்கண்ணே. அப்ப வாங்க தம்பி போவோம். சரிண்ணே, வாண்ணே. சுந்தரி, ஒரு நல்ல ஆளா கூட்டு வந்திருக்குமா சுளுக்கு எடுக்கிறதுக்கு? நம்ம எத்தனை பேருக்கு சுளுக்கு எடுத்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி பட்ட ஜிலேபிய பார்த்ததே இல்ல. ஆளு என்ன மாதிரி இருக்கா? உள்ளவானே, நமக்கு வெள்ளை வந்துருச்சு. குமரசங்க, என் பொண்டாட்டி பேர் சுந்தரி. இவங்களுக்கு தான் நீங்க சுளுக்கு எடுக்கணும். எங்கப்பா சுளுக்கு பட்டுச்சு? இங்க பிடிச்சிருக்காங்க பாருங்க இடுப்புல. இங்கயா? இங்கதான்.
இங்கயா? இங்க பாரு கணேசா, சுளுக்கு பலமா பட்டிருக்கு. இத சரி பண்ணணும்னா சுத்தமான விளக்கெண்ணெய் வேணும். உடனே நீ என்ன பண்ற தெரியுமா? ஓடி போய் சுத்தமான நல்ல விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வா. அண்ணே இந்த 5 நிமிஷத்துல வாங்கி வந்து தரேன். நம்ம வீட்டுக்கு எடுத்தா போல குடியிருக்காங்களே மாலதி, அவங்க வீட்லயே வச்சிருக்காங்கண்ணே. எது? மாலதிட்டு போய் வாங்கிட்டு வரீங்களா? தம்பி, இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க யார்ட்ட பொட்டிக்கல்ல போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துருவீங்க போல விளக்கெண்ணைய? நம்ம பக்கத்துல இருக்க பேர் குஞ்சாம்பேட்டி, அங்க போய் செக்லாட்னு என்னன்னு போய் கேளு. கடை எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. போய் வாங்கிட்டு வந்துரு தம்பி. இல்ல பத்தமா பார்த்து வாங்கிட்டு வா. பார்த்தா எதமா தேய்க்க முடியும்? ஏன்னா இங்கெல்லாம் வாங்கினா சரியா வராதா? அதெல்லாம் இங்க சுத்தப்படாத தம்பி. கைகால் நோவுன்னு பார்த்தா சுளுக்கு எடுக்க முடியாது. போய் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். போய் வாங்கிட்டு வாங்க போய். அண்ணா ஒரு விஷயம், என்கிட்ட பைக் இல்ல. இப்ப சைக்கிள்ல போகணும் தம்பி. அண்ணா என்கிட்ட சைக்கிள் இல்லண்ணே. சைக்கிள் இல்லையா? அப்போ ஒண்ணு செய். அண்ணனோட டிவி ஷாம்பு கீழே தான் நிக்குது. அதுல எடுத்துட்டு நீ போயிட்டு வா. என்ன ஒண்ணு, அதுல கொஞ்சம் பிரேக் பிடிக்காது. பொறுமையா போயிட்டு பொறுமையா வா. அண்ணா நான் வண்டியில பெட்ரோல் இருக்கானே. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, ஆயில் போட்டுரு. அப்படியாண்ணே? சரிண்ணே போட்டுடலாண்ணே. அண்ணா நான் வர வரைக்கும் என் சம்சாரத்தை பார்த்துக்கண்ணே. உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேண்ணே. இங்க போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வர வரைக்கும் இடுப்பு வலி காத்துக்கிட்டு இருக்குமா? வலி கொஞ்சம் கூட தான் செய்யும். அத தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதை வச்சு நான் உருவி விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி தம்பி, பார்த்து போயிட்டு வா. விளக்கனோட வர்ற. சரிண்ணே. இதமா பொண்ணு, தேங்காய் எண்ணெய் எங்க இருக்கு? அந்த செல்ஃப்ல இருக்கும் பாருங்கண்ணா. அம்மா நம்ம சுந்தரி, சேலை துணியெல்லாம் மொத்தமா அவுத்து வீசிடு. புரிய போடவா? என்னையா சொல்ற? இப்பத்தான் சரியா வரும். எங்கெங்க சுளுக்கு இருக்கு, எப்படிலாம் சுளுக்கு இருக்கு, இடத்த பார்த்தா தானே தடத்தை பதிக்க முடியும். அதெல்லாம் நீ ஒண்ணு கிழிக்க வேணாம். இடுப்புலதான் சுளுக்கு, அங்க மட்டும் கைய வை. யோ, எண்ணெய வச்சு கை வையா. என்ன இடுப்பு, வாழையில போட்டு விருந்தே வைக்கலாம் போல. அப்பா, யோ வலிக்குதியா? வலிய தாங்கித்தானமா ஆகணும். தேங்காய் எண்ணெய்க்கே தாங்க மாட்டேன்ற. அடுத்த ரவுண்டு விளக்கெண்ணெய் வருது. உன் புருஷ எப்ப வர, நான் எப்ப சித்தால கூட்டிட்டு நான் வேலைக்கு போக. தாங்கிக்கோமா. இப்பதான் வலியே குறையுது.
நான் கூட உன்னை என்னமோ நினைச்சியா, கை வித்தக்காரன் தான். கொத்தனாரு தான். எத்தனை பேருக்கு சுழுக்கு எடுத்திருக்கேன். என் புருஷன் இருக்கானே, கை கால் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா கூட அமுத்தி விட மாட்டான். நீ யாரோ இந்த புடி பிடிக்கிறியா? நல்ல உடம்பு புடியா இருக்கு. இப்ப தெரியுதா? குமரசன் கை வச்சானா குழந்தை இல்லாதவனுக்கு கூட குழந்தை பிறக்கும். சுளுக்கு போகாதா? கொத்தனாரே, இங்க பலையாளுதான். ஆமா, உங்க சம்சாரம் என்ன பண்றாங்க? அது ஏம்மா என்ன படுத்துற? அதே நாய் 1 மாசத்துலயே ஓடி போயிட்டா. என்னாச்சு? 1 மாசமா வேலைக்கே போல, வீட்டுல இருந்துட்டேன். ஏன்? வீட்டு வேலை பூரா பார்க்கணும்ல, இழுத்து போட்டு பார்த்தேன், அவ ஓடி போயிட்டா. இது என்னையா கொடுமையா இருக்கு? வீட்டு வேலை பார்த்தா நல்லது தானே? உன்ன மாதிரி ஆள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த சுழுக்கு வேணா சொல்லு, நான் வந்து நீவி விடுறேன். சரிங்க கொத்தனாரு, நான் வரட்டுமா? என்னங்க விளக்கெண்ணெய் கிடைச்சிச்சா? நானும் அங்க எங்கேயும் தேடி தேடி பார்த்துட்டேன், இனிமே கிடைக்கலம்மா. நல்லா செக்குல ஆட்டின சுத்தமான விளக்கெண்ணையா சொன்னாரா அந்த ஆளு, ஆனா எங்கேயுமே செக்கே காணோம். செக்க கண்டுபிடிக்கிறதே போதும் போதும்னு ஆயிடுச்சு எனக்கு. இல்லை எங்கிட்டு போய் விளக்கெண்ணெய் வாங்க? நான் என்ன செய்ய? இடுப்பு சுளுக்கு நானே எடுத்து விடுவா? நீ வெறுங்கையால சுளுக்கு எடுத்தாலும் நல்ல கிளு கிளுன்னு இருக்கும். போயா போ. கொத்தனார் போன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ, ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்படும். நான் இப்ப தூங்க போறேன். ரைட்டுடா, கொத்தனாரு வேலையை பார்த்துட்டான்டா.